பிள்ளை கொண்டு நடந்துடாம புள்ள தான் எனக்கு முக்கியம், சல்லி என்ன மாதிரி பேசி செஞ்சு கொள்வோம் என்ன மாதிரி சொல்லி பிள்ளைய முதலாவது காப்பாற்றணுமே அதுக்கான ஏற்பாடு செஞ்சது. கடைசி ஆப்பங்களை விலகிச்சு இது எங்கிட்ட சொந்தக்காரர் ஆத்திரமானும் இந்த 2 பேர் சேர்ந்து கடத்திக்கிறாங்க. கடத்திட்டு போனதெல்லாம் அப்புறம் கேமராவில் விலகிருச்சு உண்மைதான்னு சொல்லி ஒரு சல்லி கேட்டு தர்ஜனை பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நான் சல்லி தார ரெடி பண்ணுறேன்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி ஆயுதாகி போட்டிது. அப்புறம் சொல்லி போட்டு ஒரு நியூஸ் ஒன்று வச்சு பிள்ளையும் இவர் விருப்பம் பாப்பாக்கு விருப்பம் இல்லாம மாஞ்சி இதாக்கிட்டு போகணும்னு சொல்லி நியூஸ் ஒன்று வந்துருச்சு ஒரு மொய்தோட. இதை பார்த்தோன்னா எனக்கு கோவம் ஆயிடுச்சு. இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இது ஒன்று தாடு. அப்ப இது வேற என்னமோ ஒரு லைன்ல தான் இது போகுது. அப்ப இதை விடக்கூடாதுன்னு சொல்லி வேற நாட்டில் லபாட்ச காந்தாட்சிக்கு கொழும்பு கோல் பண்ணி இது இது வேணும் சரியான இது வேணும் அவங்க ஒரு டீம் ஒன்று ரெடி பண்ணிருக்காங்க. அந்த டீம் கம்பெனி டீம் ஒன்று போலீஸ் டீம் ஒன்று ரெடி பண்ணி அவங்க நல்லா கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டு இவர் சல்லி கேட்டு தரிசனை பண்ணாரு. அப்போ நான் சொன்னேன் இவர் ஒன்லைன்ல தான் போட சொன்னாரு சல்லி, இவர்கிட்ட அக்கௌண்ட்டுக்கு சல்லி போட இல்லாது, அக்கௌண்ட் என்ன பிரச்சனை ஒன்றிக்குதுன்னு சொல்லி ஒன்லைன் காரரை பிடிக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு 50,000 ரூபாய் சல்லியை போட்டு மற்ற சல்லியை இந்தா போடுறேன் இன்னும் கொஞ்சம் போடுறேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆட்கள் அப்படி சொன்னாங்க. இவரை பிடிக்கிறதுக்கு ஃபோன் கோல் எங்கே இது வருது அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணி ஜிபிஎஸ் போட்டு மிச்சம் கஷ்டப்பட்டு போலீஸ் அப்பார டீமோட சேர்ந்து வேலை செஞ்சு இந்த பிள்ளைய எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றிருந்தாங்க. முதலாவது அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். அது என்னோட கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இந்த அப்பார போலீஸ் கம்பல போலீஸ் டீமுக்கும் நன்றி.